ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டு வெடி பேப்பர் வெடியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா நாட்டு வெடி பேப்பர் வெடி அன்பாக்சிங் போடுங்க இந்த வருஷத்துக்கு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்துருந்தீங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளால் போட முடியலை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா நாட்டு வெடி வாங்கி போட்டிருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத கம்மியான ரேட்டில். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வெடி வாங்கியாச்சு. இது எங்கே வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா லோக்கல்லே பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வெடி செய்கிற மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே தான் வாங்கியிருக்கோம். கண்ணப்பன் ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு அதில் டீட்டெயில் எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த வீடியோ போகிறதே வேஸ்ட்டு, எந்த டீட்டெயிலுமே கொடுக்காம எதுக்கு வீடியோ போகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே எல்லா டீட்டெயிலும் சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் கான்டாக்ட்லாம் கொடுத்து வீடியோ போட்டோம்னா இது ப்ரொமோஷனா பெய்டு ப்ரொமோஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சேனல் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எப்போயுமே நான் தான் என் காசை போட்டு வெடி வாங்கி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் வாங்குறது பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ போகிறேன், ரிவ்யூ பண்ணுறேன், டெஸ்டிங் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லா சாப்பிடைய கிராக்கர்ஸை பற்றியுமே பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கோ அப்படி சொல்லிடுவோம். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம், நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். இந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருக்கும். அது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேர் அப்பப்போ ஒரு மாதிரி கமெண்ட் போகிறீங்க. அது ஏன்னு தெரியலை. அப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பு ஃபேக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடலாம். ஸோ 2023 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதே இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்த நாட்டு வெடி அன்பாக்சிங் தான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ இன்னும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் நிறையா ஊரில் இருந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராக்கர்ஸ் வாங்கிட்டு போனாங்க. நாட்டு வெடி பேப்பர் வெடி வாங்கிட்டு போனாங்க தீபாவளிக்கு. ஸோ அந்த வீடியோ போய்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா ஏதாவது தேவையில்லாமல் கமெண்ட் போடுவீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரேட்டு, அது எப்படி வெடிக்கணும் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஹை வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே எவ்வளோ நாட்டு வெடி பேப்பர் வெடிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காக்கில வெடி பார்த்திங்கன்னா ஒரு பீஸோடைய ரேட்டு 30 ரூபா. போன வருஷம் பார்த்திங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 25 ரூபாய்க்கு தான் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மிஷின் திரி ரேட்டு ரொம்ப ஏறிடுச்சா, இது டிமாண்ட் ஆயிடுச்சா, கிடைக்கிறதே இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வெடியோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபா எல்லா வெடியிலுமே ரேட் ஏறி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெடி 30 ரூபா, 1/2 கிலோ வெடி 60 ரூபா, 1 கிலோ வெடி 120 ரூபா. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறி இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் இந்த 3D மார்ட்னால பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் ஏற்றிருக்காங்க. இப்போ இந்த பீஸு பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டாக நமக்கு வந்துடுது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா பீஸ் கணக்கில் தான் ரேட் போட்டாங்க. ஒரு பீஸோட ரேட் 30 ரூபா. இந்த பாக்கெட்டே உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 150 ரூபாய்க்கு வரும். இந்த ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வெடி இருக்கும். 5 வெடியுமே பார்த்திங்கன்னா ஒன்று கூட மிஸ் ஆகாது. ஒன்று கூட பார்த்திங்கன்னா வெடிக்காமல் போகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வெடிக்கும், பயங்கர சவுண்டோட. ப்ளஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா சுக்குநூறாக சேதரும். அந்த சைடு 2 இந்த சைடு 2 உழுகாது, சுக்குநூறாக சேதரும். செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட வாங்குறது எப்போவுமே. ஸோ இந்த 5 பீஸ் உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டாக போடுறாங்க. ஆனால் தனியாக பீஸ் கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம். இந்த காக்கில வெடியில் நான் பார்த்திங்கன்னா 30 பீஸ் கேட்டிருந்தேன். எனக்கு இந்த பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 6 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. 6 5 பார்த்திங்கன்னா 30 பீஸ் கணக்கு வந்துடும். எல்லா விதமான கலர்லையுமே இருக்கும். இந்த பிங்க் கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, இந்த எல்லா கலர்லையுமே போடுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிங்க் கலர் தான் வந்திருக்கு. இன்னும் 2 இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 பாக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 1/2 கிலோ வெடி. இந்த வெடியோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ரூபா. எப்போவும் எல்லா வருஷம் நமக்கு 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 60 ரூபா. அந்த ரேட் ஏறினால ரொம்ப பெரிய ரேட்லாம் கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயுமே இந்த மாதிரி நாட்டு வெடியோ பேப்பர் வெடி வாங்க முடியாது. முக்கியமாக சிவகாசியில் உங்களால் வாங்கவே முடியாது. சிவகாசியில் நீங்கள் நாட்டு வெடின்னு போயிட்டீங்கனாலே 1/4 கிலோ வெடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா சொல்லுவாங்க. அது கம்மியாக எங்கேயுமே இருக்காது. ஒரு சில ஷாப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா அந்த 1/4 கிலோக்கான வெயிட்டே இருக்காது. ஒரு 200 கிராமோ இல்லை 150 கிராமோ தான் இருக்கும். ஆனால் இப்போ இவங்கள்ட்ட வாங்குறதுலாம் எடை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா மாறாது, பக்காவாக கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோனா 1/4 கிலோ, 1/2 கிலோனா 1/2 கிலோ, 1 கிலோனா 1 கிலோ கரெக்டாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வலங்கைமானில் வாங்குங்க, வலங்கைமானில் வாங்கணும்னு சொல்லுவாங்க. வலங்கைமானை விட எங்கள் ஊரில் எனக்கு கம்மியான ரேட்டில் இந்த பேப்பர் வெடி கிடைக்கிறப்போ நான் எதுக்கு வலங்கைமானில் வாங்கணும்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, வலங்கைமான் போய்ட்டு வீடியோ போடுங்க. எதுக்கு போகணும், நம்ம ஊர்லேயே எனக்கு பக்கத்தில் கிடைக்குது. வலங்கைமானை விட 5 ரூபா 10 ரூபா கம்மியாக நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு பீஸும். ஒவ்வொரு வெடியோடைய ரேட்டுமே ரொம்பவே கம்மியாக கிடைக்குது. நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போய்ட்டு அலையணும்.
ஸோ இந்த அரை கிலோ வெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 ரூபா வந்து போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் வந்து கேட்டிருந்தோம், கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் 6 பீஸ் வந்து இருக்குது. ஸோ 6 பீஸ் வந்து எடுத்தாச்சு. இது அந்த 1/4 கிலோ வெடியில் பேலன்ஸ் 2 பாக்கெட்டு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தோன்னா 1 கிலோ வெடி வந்து இருக்குது. 1 கிலோ வெடியில் 2 வந்து இருக்குது. நீங்கள் 2.5 கிலோ 3 கிலோ கூட வாங்க வேணாம். அந்த 1 கிலோ வெடி ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா போதும், தீபாவளிக்கெல்லாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கும். சவுண்டும் சரி, பேப்பரும் சரி, ஹெவியாக வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்காவாக வந்து இருக்கும். சவுண்டாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், அப்படியே சுக்குநூறாக வந்து செதறி வந்து விழுகும். வெடிக்கிறதுக்கு பார்க்கவே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் முக்கியமாக இன்னொன்று வந்து சொல்ல போனோம்னா, திரி வந்து எவ்வளோ லென்த் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். அங்கே நீங்கள் தாராளமாக பயப்படாமல் மெதுவாக வந்து வச்சுட்டு வந்து போகலாம். ரொம்ப பக்கத்துலலாம் வந்து இருக்காது. இந்த வெடியுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வச்சுருக்க மாட்டாங்க. வெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் தான் வந்துருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வெடி வந்திருக்கும். இந்த திரி இங்கே ஆரம்பிச்சுன்னா இது வரைக்கும் தான் திரி இறங்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அவசரமாக ஓட கூட வேணாம். பற்ற வச்சுட்டு பொறுமையாக வந்து வரலாம். அது நல்லா உள்ளே போய்ட்டு மெதுவாக போய்ட்டு தான் வந்து வெடிக்கும். ஸோ ரொம்ப சேஃப்டியாக வந்து பண்ணி வந்து தராங்க. இது இந்த 1 கிலோ வெடியில் மட்டும் கிடையாது. இந்த 1/4 கிலோ வெடி எடுத்துக்கிட்டாலும் வந்து சரி, இந்த அரை கிலோவாக இருந்தாலும் சரி, இந்த அரை கிலோவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திரி வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெடி வந்து பார்த்திங்கன்னா மிடில் தான் வந்து இருக்கும். ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து வைக்கலாம். இந்த 1 கிலோ வெடியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 120 ரூபாய்க்கு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வெறும் 120 ரூபா தான் இதோட ரேட்டு. இதே நீங்கள் வந்து சிவகாசியில் வந்து வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ வெடி வந்து 160 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்கவே வந்து கிடைக்காது. வேறு எங்கேயுமே இவ்வளோ கம்மியாக வந்து வாங்க முடியாது. நீங்கள் உங்கள் ஊரில் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கிராக்கர் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா கூட அவங்களாம் 200 250 இதே வெடி வந்து சொல்லுவாங்க. இதே வெடியை நான் இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் போய்ட்டு வந்து வாங்கினா எனக்கு இந்த வெடியை வந்து பார்த்திங்கன்னா 250 300 வந்து சொல்லுவாங்க இங்கெல்லாம். நமக்கு இது ஏன் இங்கே வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, கம்மியாக கிடைக்குதுன்னா நம்ம செய்கிற இடத்துல போய்ட்டு வந்து வாங்குகிறோம். ஸோ அதனால் மட்டும் தான் நமக்கு வந்து கம்மியான ரேட்டு. 1 கிலோ வெடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து கேட்டிருந்தோம், 2 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுடைய ரேட்டு வந்து 120 ரூபா. 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 240 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸே வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. இந்த ஒட்டுமொத்த பாக்ஸ் இவ்வளோ வெடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெடியில் உங்களுக்கு 30 வெடி, அரை கிலோ வெடியில் 6 வெடி, 1 கிலோ வெடியில் 2 வெடி. இது மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ வந்து வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1500 தான் வந்து வந்துச்சு. இதே நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கம்மியாக வரவே வந்து வராது. அப்புறம் இவங்கள்ட்ட இந்த வெடி மட்டும் இல்லாமல் இன்னும் 100 கிராம் வெடி, 400 கிராமு, 150 கிராம் இது எல்லாமே வந்து செய்வாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செய்ய வந்து மாட்டாங்க. தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்குது, நெருங்கிறப்ப தான் வந்து செய்ய வந்து ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து செய்கிறது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேணும்னு நம்ம வந்து சொன்னோம்னா உடனே வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஏதாவது எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு, வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம இன்றைக்கி கால் பண்ணி சொன்னோன்னா போதும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருவாங்க, ரெடியாக சொல்லுவாங்க, போனால் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ரஜினியோட படம். அந்த படத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம கேட்டோன்னே பார்த்திங்கன்னா செஞ்சு வந்து கொடுத்தாங்க. மற்றபடி தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போயே வாங்குறதுனா வாங்க வந்து முடியாது. இப்போதைக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எல்லாமே வந்து கேட்டுட்டு தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீட்டைல் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னா தீபாவளி நெருங்கிறதுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து போய்ட்டு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாப்புடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கு ஒரு 10 நாள் இருக்கப்போ இல்லை அவங்க எப்போ வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். மொபைல் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்றேன். அப்புறம் முக்கியமாக ஆன்லைன்லலாம் வந்து அனுப்ப வந்து மாட்டாங்க, டெலிவரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. இது வந்து டேரெக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தான், ஒன்லி டேரெக்ட் சேல் மட்டும் தான். நீங்கள் நேரடியாக தான் போய்ட்டு வந்து வாங்கிக்கணும். வெப்சைட்டு இது மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் டேரெக்டாக தான் போய்ட்டு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கணும். ஒன்லி டேரெக்ட் சேல் மட்டும்தான். ஸோ தீபாவளிக்கு ஒரு 1 மந்த் இருக்கப்போ, ஒரு 20 டேஸ் இருக்கப்போ அவங்க வந்து ரீட்டைல் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, விற்க வந்து ஆரம்பிப்பாங்க அவங்க ஃபேக்ட்ரியிலேயே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க லொக்கேஷன், மொபைல் நம்பர் எல்லாமே வந்து போடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கும் அந்த டைமில் நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லொக்கேஷன் வந்து கொண்டு அனுப்புகிறேன். நீங்கள் போய்ட்டு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாட்டு வெடி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. இதோடைய டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்து வந்துடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வாங்கி வீடியோஸ் வந்து போட்டுட்டு வந்துருக்கோம். அன்பாக்சிங், டெஸ்டிங், ரிவ்யூன்னு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.